வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் நம்ம அப்லோட் பண்ண 2 வீடியோஸையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சில எக்ஸசைஸ் 9.3ல அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ஸை பார்க்க போறோம். அது என்ன வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ஸ்? இதுல பொறுத்தவரைக்கும் எக்ஸ் ஒய் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் ஒய் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போயிட்டு ஃபைனலா இதுல ஒரு ட்ரிக் என்னன்னா இன்டெகிரல் பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியலும் தெரிஞ்சிருக்கணும், இன்டெகிரலும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியல் ஃபார்முலா, இன்டெகிரல் ஃபார்முலாவை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு வந்து பாருங்க, சரியா? ஸோ முதல்ல செப்பரபிள் மெத்தடோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். முதல்ல எப்படி பண்ணணும்? So first f1 of x g1 of y plus into dx plus f1 of f2 of x plus g2 of y into dy equal to 0. இப்படி இருக்கு. இது ஒரு ஃபங்க்ஷன். இதுல x இருக்கு, y இருக்கு, dx dy எல்லாமே கலந்து இருக்கு. இந்த நாம என்ன பண்ணணும், தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு மணல் இருக்கு, மணல் இருக்கக்கூடிய கல்லு, அதுக்கப்புறம் சின்ன கல்லு, பெரிய கல்லு, அது சின்ன சின்ன மணல் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. இதை நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். முதல்ல பிளஸ் டேர்ம் அந்த பக்கமா எழுதிடுங்க. f1 of x g1 of y into dx equal to பிளஸ் அங்க போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். f2 of x g2 of y into dy. இதெல்லாம் ஒண்ணுதான், இதெல்லாம் வேல்யூஸ் தான். dx and dy அப்படின்றது டிஃபரன்ஷியல் ஃபேக்டர்ஸ். இப்ப பாருங்க, x மட்டும் ஒரு சைடு கொண்டு வாங்க, y மட்டும் ஒரு சைடு கொண்டு போயிடாங்க. இங்க x பார்ட் இருக்கு, இந்த x பார்ட் நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க y பார்ட் இருக்கு, இந்த y பார்ட் நான் இங்க எடுத்துட்டு போறேன். மல்டிபிள் இருந்து அங்க போச்சுன்னா டிவைட் ஆயிடும். சோ இங்க மல்டிபிள் இருக்கிறனால இங்க வந்தாலும் டிவைட் ஆயிடும். அப்ப f1x divided by f2x into dx. இங்க பாருங்க x வந்துருச்சு, பக்கத்துல dx டேர்ம் வந்துருச்சு. ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் அங்க போகும்பொழுது g2 of y divided by g1 of y into dy. in terms of y ல வந்துருச்சு, இங்க y ஓட டேர்ம்ஸ், y ஓட ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சு, dy. இப்ப பாருங்க x எல்லாம் ஒரு சைடு ஆயிடுச்சு, y எல்லாம் ஒரு சைடு ஆயிடுச்சு. ஆற பிறகுதான் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணணும். சோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரல் ஆஃப் f1x divided by f2x into dx equal to minus of integral of g2y plus g1 of y into dy plus c ன்றது இன்டகிரல் கான்ஸ்டன்ட் சொல்றோம். சோ முதல்ல இந்த சம் என்னன்னா எக்ஸ் ஒய் எல்லாமே சேர்ந்து இருக்கும், அதெல்லாம் தனித்தனியா மாத்தி எக்ஸ ஒரு பக்கமா எடுத்துட்டு வந்துடணும், ஒய்ய ஒரு பக்கமா எடுத்துட்டு போயிடணும். தென் அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் இன்டகிரல் பண்ணி ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணணும். இதுதான் இந்த ப்ராப்ளம் உடைய ஸ்டெப்ஸ்.